10/4/2007. 10/4/2000. 10ஆம் தேதி 4வது மாசம் 2007. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 11:05. 11:05 AM அம்மா. PM. பிறந்த இடம்? சேலம் டிஸ்ட்ரிக்ட். சேலம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி தனுசு, லக்னம் தனுசு. தனுசு ராசி, தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? பொண்ணோட இது என்னது, லைஃப், எஜுகேஷன், இது எல்லாமே. ஏம்மா, அந்த பாப்பாவுடைய ஜாதகம் கொஞ்சம் நல்லதாமா இருக்குது. லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தூர இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதிக்கு செவ்வாய் சனி தொடர்பு, ராகு தொடர்பு இல்லை. அந்த பாப்பா நல்லா கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கும். புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் அருமையாக இருக்கிறார். புதன் சார் எப்படி இருக்கு? என்னங்கம்மா? லைஃப் நல்லா இருக்குமா? லைஃப் நல்லா இருக்கும். சேலத்துலலாம் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய ஜாதகம். இது வரைக்கும் அட்டமாதிபதி தசை நடந்தது. அட்டமாதிபதி தசை 2024 வரைக்கும் நடந்தது, சந்திர தசை. இதற்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். செவ்வாய் தசைக்கு அப்புறம் ராகு தசை இதை விட நல்லா இருக்கும். படிப்படியாக தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கை உண்மையிலேயே நல்லா இருக்கும். தைரியமான பொண்ணாங்க சார். ஏம்மா, கொஞ்சம் குழப்பமான பொண்ணு தான். ஆனால் தைரியம்லாம் இருக்கத்தாம்மா செய்யும். இப்போ அட்டமாதிபதி தசை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான நல்லதுகளும் நடக்கலைன்றதை இது ஜோதிடம் காட்டுது. அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையிலேருந்து, இப்போ செவ்வாய் தசை தான் ரன்னிங்கு. செவ்வாய் தசையை விட ராகு தசை நல்லாயிருக்கும். செவ்வாய் தசை குரு பக்தி, இப்போ என்ன சனி பக்தி நடக்குது. சனி பக்தி முடியணும். ஏன் செவ்வாய் தசை சனி பக்தி முடியணும்? நான் அந்த சஷ்டாஷ்டகம்ன்ற அமைப்போல் சொல்லுவேன். செவ்வாய் தசை புதன் பக்தியிலிருந்து இவளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகு. பாப்பாவுக்கு இப்போ என்ன வயசாகுது? 19 வயசாகுது இல்லையா? 20 வயசுலேருந்து நல்லா இருக்குமா. ஆனால் உறுதியாக தூர இடங்களில் போய் படிக்கும், வேலை செய்யும், செட்டில் ஆகும். 8ல சனி இருக்குதுங்க சார். அது எப்படிங்க சார்? குரு பார்வை இருக்குல்லம்மா, நல்லா இருக்குங்க. குரு பார்வை இருக்குல்ல, இந்த குரு பார்வை இருக்குது. 8ல் சனி இருந்தாலும் அந்த பாதிப்புகள் எப்பமா இருக்கும்? சனி தசையில் தானே இருக்கும். 2065 சனி தசை ஆரம்பிக்குது. 2065 போது குழந்தைக்கு 58 வயசு. 58 வயசுலேயும் பாதிப்புகள் வருமானு பார்த்தா 8ல் இருக்கிற சனி இந்த குழந்தைக்கு ஆயுளை கொடுக்கும். நல்லாவே இருப்பாங்க சார். 8ல் சனி இருந்தால் 80 வயசு தாண்டும். குழந்தைக்கு ஆயுளை கொடுக்கும். 58 வயதிற்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். அப்போவும் குருவின் பார்வை கண்டிப்பாக காப்பாற்றும். குருவின் பார்வை உங்களுக்கு ஒரே டிகிரி பார்வை சனிக்கு. அதனால் 8ல் சனி இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒன்று, 58 வயசில் நடக்க போகிறத பற்றி ஏன் கவலைப்படணும்? 18 வயசு பொண்ணுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வயசு? இருங்க, உங்களுக்கு என்ன வயசு? 50. உங்களுக்கே என்ன 58 வயசு ஆகல? உங்க பொண்ணுக்கு 58 வயசு நடக்கிறதுக்கு இன்னும் 50 வருஷம் இருக்கு, 40 வருஷம் இருக்கு. 40 வருஷம் கழிச்சு உலகம் இருக்கும்னு எழுதி தருவீங்களா? ஜோதிடத்துல எதுக்கு கவலைப்படணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இருங்க, இல்ல இது பதில் நீங்க எனக்கு சொல்லி ஆகணும். 58 வயசுல உங்க பொண்ணுக்கு என்ன நடக்கும்னு ஏன் உங்களுக்கு கவலை வருது? நான் சொன்ன பதிலெல்லாம் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே என்ன 58 வயசு ஆகலை, பாப்பாவுக்கு 18 வயசு தான் ஆகுது. இன்னும் 40 வருஷத்தில் என்ன நடக்கும்ன்றத பரம்பொருளை தவிர, இறைவனை தவிர, மகாசக்தியை தவிர யாராலும் சொல்ல முடியாது. உலகமே அழிஞ்சு போச்சுமா, யாருமே இல்லை, என்ன பண்றது? 58 வயதில் 8ல் இருக்கக்கூடிய சனி சில குடும்ப பாதிப்புகளை செய்வார். ஆனால் 58 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் அந்த தசை நடக்குது. நீங்கள் 8ல் இருக்கிற சனின்னு இது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் விளக்குறேன். ஐயோ, என் குழந்தைக்கு 8ல் சனி இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குன்னா அது எப்போ நடக்கும்? இந்த குழந்தைக்கு சனி தசையில் செவ்வாய் பக்தியும் சனி தசை ராகு பக்தியில் கெடுதல் நடக்கும். சனி தசையில் செவ்வாய் ஒரு பலன் எப்போது நடக்கும்? நீங்கள் அந்த ஒரு பெற்ற தாயாக கவலைப்படுறீங்க. இதே மாதிரி ஏன் இந்த பதிலை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன்னா, இதே மாதிரி நிறைய பேருக்கு என் குழந்தைக்கு 8ல் செவ்வாய், என் குழந்தைக்கு 8ல் சனி, 8ல் ராகு, ஐயோன்னு இருக்கும். அது குழந்தைக்கு 5 வயசாக இருக்கும். அதோடைய திருமண வாழ்க்கையை பற்றி அப்போவே கவலைப்படுவீங்க. இந்த பாப்பாவுக்கு இப்போது 17, 18 வயதாகக்கூடிய 19 வயதாகக்கூடிய இந்த குழந்தைக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி தசை ராகு புக்தியிலோ, சனி தசை செவ்வாய் புக்தியிலோ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நெகட்டிவ் நடக்கும். சரி, அந்த சனி தசை ராகு பக்தி எப்போ வரும்? சனி தசை செவ்வாய் பக்தி எப்போ வரும்? 2061
2062 வருது. 2062, 63, 64. 2062 இந்த பிள்ளைக்கு என்ன வயசு? 69 வயசு. கரெக்டா? ஆமாங்க. 2062, 63, 64 இந்த பிள்ளைக்கு 67, 68 வயசு. இந்த பிள்ளைக்கு 67, 68 வயசா இருந்தால் அந்த பிள்ளையோட வீட்டுக்காரருக்கு 70 வயசா இருக்குமா இல்லையா? இருக்கும். இப்போ நமக்கு கவலை தேவையா? தேவையில்லைங்க. லேசா மனசு சாந்தி அடையுதா? உண்மையை சொல்றேம்மா. ஒரு பலன், ஒரு கிரகம் கெடுதலான அமைப்புகளில் இருக்கிறது. அந்த கெடுதல் எப்போது நடக்கும்? அதை விட இன்னொன்னு சொல்லலாம். சனிதசை செவ்வாய் புக்தியில் சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனைகள் வரும். சகோதரன் சகோதரி இல்லைங்க சார், ஒரே பொண்ணு தான். அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறனால ஒரே பொண்ணாயிடுச்சு. இந்த இடத்துல சகோதர சகோதரிகள், சித்தப்பா பெரியப்பா, நம்ம ஒத்த குழந்தையா இருந்தால் நம்ம சித்தப்பா பெரியப்பா மக்களை அண்ணன் அப்பான்னு கொஞ்சம் இதாக நல்லா இதாக இருப்போம் இல்லையா? ஒரு பெரியம்மா பையன் மேலே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாசம் இருக்கும். ஒரு சித்தி பையன் மேலே தம்பின்னு பெரிய பாசம் இருக்கும். அவர்களும் சகோதரர்கள் தாம்மா, ஒன்று விட்ட சகோதரர்கள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜாதகப்படி ஜோதிடம் எவ்வளவு உண்மை என்றதை நீங்கள் நிரூபிக்கிறீங்க பாருங்க. இந்த பாருங்க, 3ஆம் பாவகத்தில் செவ்வாய் ராகு இருக்கு, சகோதர காரகன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 11ஆம் பாவகமும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில இந்த குழந்தை ஒத்த குழந்தை. சனிதசை செவ்வாய் புக்தியில இந்த குழந்தை சகோதரனாக நினைக்கக்கூடிய ஒன்று விட்ட சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகள் வரும். இந்த டிஸ்கஷனே வந்து இவ்வளவு தூரம் டீப்பா சொல்றது காரணம், 8ல் சனி இருக்கு, 8ல் செவ்வாய் இருக்குன்னா உடனே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. எப்ப நடக்கும்? சனிதசை செவ்வாய் புக்தியில் நடக்கும், சனிதசை ராகு புக்தியில் நடக்கும். அது நடந்தே தீரும். இந்த குழந்தைக்கு அப்போ 64, 65 வயசு. அந்த 64, 65 வயசுல அந்த வயதிற்கு ஏற்றாற் போல சில பல பாதிப்புகள் இருக்கும். அந்த 64, 65 வயசுல இப்போ 17, 18 வயசுல இன்னும் 45 வருஷம் 50 வருஷம் கழிச்சு நடக்க போறதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரியா? சரி, வேற என்னம்மா கேட்கணும்? சார், லக்னாதிபதி 12ல் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரத்தில் இருக்க மாட்டாங்க. எழுதி தரேன், சேலத்தில் இருக்காது இந்த பிள்ளை. சார், 5ல் குழந்தை பாக்கு எப்படி இருக்குதுங்க? அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆம்பளை பிள்ளை வாரிசு இல்லாமல் முத பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து அந்த வீட்டிற்கு 11ல் தான் இருக்கிறார். 5ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். குரு பார்த்த சனி தான் பார்க்கிறார். ஆகவே ஆண் வாரிசு மட்டும் கொஞ்சம் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. 2வது குழந்தை இதை இந்த 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 பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் வரப்போறேன். இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறதுக்கு உங்க மருமகன் வரப்போறான்ல? ஆமாங்க சார். உங்க பொண்ணு மட்டும் தனியா குழந்தை பெத்துக்குமா, மருமகனோட சேர்ந்து குழந்தை பெத்துக்குமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும். அப்ப 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் குழந்தை பாக்கியங்கள் துல்லியமாக தெரியும். வந்துருச்சா? இப்ப தெரியறது என்னன்னா ஆண் வாரிசுக்கு தடை இருக்கு. அப்ப அந்த ஆண் வாரிசு கிடைக்குமான்றத கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் ஜாதகத்தை வச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சரிங்களா? ஜோதிடத்துல பலன் சொல்லும் முறை, ஜோதிடத்துல பலன் அறியும் முறை, இதுதான்மா உண்மை. எப்பயாவது ஒரு தடவை உங்களை மாதிரி கொஞ்சம் சந்தேகப்பட்டு கவலைப்படுறவங்களுடைய அமைப்பு வரும். இந்த பொண்ணு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கும். இந்த பொண்ணுடைய ஜாதகப்படி சுக்கிரதசை நல்ல வேலையாக 7 மாதம் மட்டும் இருந்தது. சுக்கிரதசை ஆரம்பத்திலேயே முடிவடைந்து விட்டு அதற்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு அப்படின்னு சொல்லிட்டு யோக தசைகளாக வருவது எல்லாமே மிகப்பெரிய யோகம். அதனால் கவலைப்பட வேண்டாம். 8ல் இருக்கிற சனியை வந்து இன்னும் 40 வருஷம் கழித்து கவலைப்பட்டுக்கலாம். அதை விட முக்கியமாக 2048 பெரிய யோகங்கள். அதாவது 2048 இந்த குழந்தைக்கு 41 வயசு. இடையில வரக்கூடிய ராகு திசை இந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கும். புத்திசாலித்தனமான துறைகளில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் சேலத்தை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி கணவனோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல பெண்ணு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா.